ஐஎஃப்என் மூலமாக எல்லாருக்கும் வணக்கம். இந்த கிச்சன் ராணி உங்கள் எல்லாருக்கும் கீதா வணக்கம் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி நான் வந்து பல வகையான ரெசிபிகள் உங்களுக்கு நான் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் புதுசாக பார்க்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், பெல் ஐக்கானை நீங்கள் அமுக்கணும். அப்போ தான் என்னோடய எல்லா வகையான இதையும் நீங்கள் பார்த்து நல்லா வகையாக சமைச்சு சாப்பிட்லாம். இன்றைக்கி நான் பண்ண போகிறது மசால் தோசை. முதல்ல நம்ம மசால் பண்ணி ஆகணும். எண்ணெய் வந்து நான் வந்து சாதாரண எண்ணெய் தான் விடுறேன். கடுகு போடணும், கடலைப்பருப்பையும் போட்டுடலாம், காரம், பெருங்காயம், காஞ்ச மிளகாய் போட்டிருக்கிறதுனால பச்சை மிளகாயை கொஞ்சமாக போட்டுக்கிறேன். இப்போது கருவேப்பிலை, இப்போ இஞ்சி பூண்டு விழுத போடுறோம். உங்களுக்கு இது பிடிச்சா போடுங்க, பிடிக்கலையா போடாதீங்க. வெங்காயம், கொஞ்சம் மஞ்சப்பொடி போடுறேன். அடுத்தது தேவையான அளவு உப்பு. ஸோ இப்போ நம்ம மசாலா போட்டுடலாம். உருளைக்கிழங்கை வேக வச்சு வச்சுருக்கேன் நான் ஆல்ரெடி. போட்டுட்டு கொத்தமல்லி போடுறேன். உங்களுக்கு கொத்தமல்லி பிடிக்காட்டா நீங்கள் போட வேண்டாம். ஸோ மசாலா ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ தோசையை பார்க்கலாமா? தோசை மாவு வீட்டில் அரைச்சா ரொம்ப நல்லது, கடையில் வாங்காதீங்க, உடம்புக்கு நல்லதில்லை. நான் வீட்டில் அரைச்ச மாவு தான் இப்போ உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன். தோசை மாவு வெந்தாச்சு. எங்கள் பழக்கம் என்னென்னா நாங்கள் இது மேலேயே தான் மசால் போடுவோம். ஸோ தோசை ரெடி ஆகிடுது. இது நீங்கள் அப்படியே வெறுமனையே சாப்பிட்லாம். எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொன்னீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் இந்த இதை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள். ஐஎஃப்என் தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் அ லாட். பை.